விபிஎஸ் ஆசீர்வாதத்திற்காக நேசமணி அவர்கள் முதலாவது வந்து ஜெபிப்பார்கள். கடந்து வந்தான ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த ஆலயத்தில் வந்து இந்த 6 நாட்களும் கடந்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும். இந்த பிள்ளைகளை குறித்து நாம் கேள்விப்படும் போது, வரும் நாட்களில் பிள்ளைகளை குறித்து நாம் கேள்விப்படும் போது நல்ல செய்திகளை கேட்க வேண்டும். இந்த விபிஎஸ்ல நம்ம ஆலயத்துக்கு வந்ததான பிள்ளைகளை வந்து முன்னாடி இந்த பிள்ளைங்க சிலர் நம்ம குறித்து நம்ம கேள்விப்படும் போது நல்ல வார்த்தைகள் நம்ம கேள்விப்படலை சில நேரங்களில். ஆனால் இந்த வருடத்தில் வந்து கால் வைத்ததான ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். வரும் காலங்களில் சமுதாயத்திற்கும் நம்முடைய சபைக்கும் ஆசீர்வாதமுள்ள பிள்ளைகளாய் அவர்கள் காணப்பட வேண்டும். கர்த்தருக்குள் வேரூன்ற கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். கர்த்தருடைய அன்பை விட்டு ஒருபோதும் விலகி போகாதபடி நாம் ஒவ்வொருவரும் கருத்தாய் நாம் ஜெபிப்போம். சகோதரர் அவர்கள் ஜெபிக்கும் போது நாம் இணைந்து பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். எல்லாரும் பிபிஎஸ் கிளப் சத்தம் இல்லாத இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். சரி, ஜெபம் பண்ணோமா? இங்கே வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளும் வரும் நாட்கள் அடுத்த வருஷம் பார்க்கும்போது ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் அறிஞ்சு ஆண்டவர் எங்களுக்கு நன்மை செய்தார் சொல்லி எல்லா பிள்ளைகளும் என்ன சொல்லணும்? வந்து சாட்சி சொல்லணும். சின்ன பிள்ளைகளை கேட்குறீங்களா? பிள்ளைகள் மாத்திரமல்ல, அவர்கள் பேரண்ட்ஸு அவளும் சொல்லணும். பிபிஎஸ்க்கு வந்தது நிமித்தமாக பிள்ளைகள் எல்லாம் கீழ்ப்படியுள்ள பிள்ளைகளாக, நல்ல பிள்ளைகளாக, ஞானமுள்ள பிள்ளைகளாக காணப்படுகிறார்கள் சொல்லி ஒவ்வொரு பெற்றோர் வந்து சாட்சி சொல்லும்படி நாம் இப்போ ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரங்க தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களை நேசிக்கிறதா எங்கள் அன்பின் தகப்பனே. ஆண்டவரே, ஒரு விஷயம் கூட நாங்கள் நோக்கி பார்க்குறோங்க தாவே. ஸ்தோத்திரம் அப்பா. விசேஷமாக இந்த பிபிஎஸ்ஸுக்காக உங்களுடைய சமூகத்தில் கடந்து வருகிறோங்க தாவே. 6 நாட்களும் இந்த பிள்ளைகள் வந்து ஆண்டவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கற்றுக்கொண்டதான இந்த வார்த்தைகள் இந்த பிள்ளையோட இதயத்தில் விதைக்கப்பட்டிருக்கிறதான வசனமாகிய விதைகள் கர்த்தாவே வரும் நாட்களிலே முளைத்து அந்த பிள்ளையோட வாழ்க்கையிலே பலன் கொடுக்கத்தக்கதாய் ஆண்டவரே நீர் இரக்கம் செய்வீராக கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவர். விசேஷமாய் இந்த பிள்ளைகள் மூலமாய் அவர் குடும்பங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட நீர் இரக்கம் செய்வீராக. வரும் நாட்களிலே உமக்கு சாட்சிகளாய் நிற்க ஆண்டவரே என் தகப்பனே இந்த பிள்ளைகளை நீர் எடுத்து பயன்படுத்துவீராக கர்த்தாவே. ஸ்தோத்திரம் அப்பா. இவர்கள் விதைக்கப்பட்டிருக்கிறான் ஒவ்வொரு வசனங்களும் ஆண்டவரே கிரியைகளை நடப்பிக்கட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வரும் நாட்களில் ஆண்டவரே இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையிலே படிப்பிலும் மற்ற எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் அவளுக்கு போதுமானவராக இருந்து அவளை வழி நடத்தி வருவீராக கர்த்தாவே. ஸ்தோத்திரம். விசேஷமாய் ஆண்டவரே இறுதி நாளாக இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த திருவிழா நாளிலும் கர்த்தாவே நாள் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஆண்டவரே ஆரம்பம் முதல் முடிவரையிலும் உடைய கிருபை, உடைய இரக்கம், உடைய தெய்வங்களோடு எங்களை நடத்தட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கனம் மகிமையாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. படிப்பில வெற்றி, தோல்வில வெற்றி, கடிகளை தாண்டி வெற்றி, குறுகே வற்றி வெற்றி, சாத்தான ஜெயிச்ச வெற்றி. ஐசக் வசனம் சொல். Wisdom is better than strength. Thanks be to God which gives us the victory. நமக்கே தேங்க் கொடுக்கிற தோதுரம் அவரே காரி வாய்க்கமானவர் இந்த பலத்தோட பார்க்கிறோம். பிகினர் பிள்ளைங்க வந்து இப்போ சொடக்கு போட்டு நாங்கள் சொல்லி ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி டான்ஸ் பண்ணி பாட்டு பாடி அவங்களே டான்ஸ் ஆட போறாங்க.
வெற்றிய பாமலா இருந்தானே டிவியும் வேண்டாமே ஹோம்வொர்க்கும் புக்ஸும் போதுமே டிவியும் வேண்டாமே ஹோம்வொர்க்கும் புக்ஸும் போதுமே No, 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 dreams, oh, no, no, video games, oh, no, no, dreams, oh, no, no, வெற்றிய பாமலா இருந்தானே வெற்றிய பாமலா இருந்தானே சொல்லி ஜெயிப்பேன் வெற்றியை இடந்தாக்குவேன் சொடக்கு போட்டு சொல்லி ஜெயிப்பேன் வெற்றியை இடந்தாக்குவேன். சரி, எல்லாருமே கை தட்டணும். சிலர் இந்த பிள்ளைகளை பார்த்தா பிடிக்கல மாதிரி தெரியுது. நல்லா கை தட்டுங்க. சரி, அடுத்ததாக நாங்க தான் ஹீரோ அப்படின்னு சொல்லி பாட வராங்க நம்ம சீனியர் கிளாஸ் பிள்ளைங்க. தானே 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 தந்தானே ஹீரோ 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 நான் தானே சூப்பர் ஹீரோ ஜீரோ 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 சாத்தானே நீ தான் ஜீரோ ஏசப்பா கையில நான் தானே ஹீரோ ஏசப்பா கால் கீழே நீ தாண்டா ஜீரோ ஏசப்பா கையில நான் தானே ஹீரோ ஏசப்பா கால் கீழே நீ தாண்டா ஜீரோ தானே 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 கந்தானே ஹீரோ 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 நானே சூப்பர் ஹீரோ ஜீரோ திருட்டோ ஓ மேல வேதமோ வேதமோ என் மேல பொய்யோ திருட்டோ ஓ மேல ஜபமோ வேதமோ என் மேல தானே 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 தந்தா நானே ஹீரோ 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 நானே சூப்பர் ஹீரோ ஞானக்கேடகம் திரவை கேடகம் நானே தன்னை உடையவருக்கு ஜீவனை தரும் இதுவே அறிவின் மேன்மை. பிரசங்கி 7:12 நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கின்றேன் உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களை கூடும். சங்கீதம் 13:5 எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. சங்கீதம் 9:18 இயேசுதாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். சங்கீதம் 8:17 உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கின்றது. சங்கீதம் 119:105 கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிலிப்பியர் 4:13 பொன்னை சம்பாதிப்பதிலும் நாணத்தை சம்பாதிப்பதே அவ்வளவு உத்தமம். நீதிமொழிகள் 16:16 கர்த்தரை நம்பியிருக்கிறேன் ஆகையார் நான் தள்ளாடுவதில்லை. சங்கீதம் 26:1 பிரைமரி பிள்ளைங்க தலைப்பு அண்ட் பாட்டு பாடுவாங்க. படிப்பிலே வெற்றி தோல்வியில் வெற்றி தடைகளை தாண்டி வெற்றி குறைகள் மற்றில் வெற்றி சாத்தானை ஜெயித்து வெற்றி கர்த்தரை நான் நம்பியிருக்கிறேன் ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. சங்கீதம் 26:1 சரி, இவங்களும் நாங்கள் சொடக்கு போட்டு ஜெயிப்போன்னு சொல்லி ஒரு பாட்டு பாட போகிறாங்க. பாட்டு பாடி ஆக்ஷன் பண்ண போகிறாங்க.
சொடக்கு போட்டு சொல்லி ஜெயிப்பேன், வெற்றியை எனதாக்குவேன். சொடக்கு போட்டு சொல்லி ஜெயிப்பேன், வெற்றியை எனதாக்குவேன். சாத்தாக் மிஷா ஆபேக் மிகு தானிய போல டாப்பரா நான் வருவேன். சாத்தாக் மிஷா ஆபேக் மிகு தானிய போல டாப்பரா நான் வருவேன். பரா நான் ஜொலிப்பேன். சிக்கன் கறி மட்டன் கறி வேண்டாமே, காய்கறி மரக்கறி போதுமே. சிக்கன் கறி மட்டன் கறி வேண்டாமே, காய்கறி மரக்கறி போதுமே. ராஜரசம் நோ நோ நோ, ராஜபோஜரம் நோ நோ, ராஜரசம் நோ நோ நோ, ராஜபோஜரம் நோ நோ. வெற்றியின் ஃபார்முலா இதுதானே, வெற்றியின் ஃபார்முலா இதுதானே. சொடக்கு போட்டு சொல்லி ஜெயிப்பேன், வெற்றியை எனதாக்குவேன். சொடக்கு போட்டு சொல்லி ஜெயிப்பேன், வெற்றியை எனதாக்குவேன். மொபைல் ஃபோன் டிவியும் வேண்டாமே, ஹோம்ஒர்க்ஸும் புக்ஸும் போதுமே. மொபைல் ஃபோன் டிவியும் வேண்டாமே, ஹோம்ஒர்க்ஸும் புக்ஸும் போதுமே. வீடியோ கேம்ஸ் நோ நோ நோ, ரீல்ஸ் நோ நோ, வீடியோ கேம்ஸ் நோ நோ நோ, ரீல்ஸ் நோ நோ. வெற்றியின் ஃபார்முலா இதுதானே, வெற்றியின் ஃபார்முலா இதுதானே. சொடக்கு போட்டு சொல்லி ஜெயிப்பேன், வெற்றியை எனதாக்குவேன். சொடக்கு போட்டு சொல்லி ஜெயிப்பேன், வெற்றி எனதாக்குவேன். சரி, அடுத்ததாக பிரைமரி ஏ ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார். நாங்கள் தான் ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார்னு சொல்லி பாடி ஆட வராங்க. நாள் ஒன்று படிப்பிலே வெற்றி, நாள் ஒன்று படிப்பிலே வெற்றி, நாள் 2 தோல்வியில் வெற்றி, நாள் 3 தடைகளை தாண்டி வெற்றி, நாள் 4 குறைகள் மத்தியில் வெற்றி, நாள் 5 சாத்தானை ஜெயித்து வெற்றி, நாள் 6 ஒற்றுமையில் வெற்றி. பாடல். Twinkle twinkle little star, ஏசப்பாவின் சூப்பர் ஸ்டார், மின 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 மின்னருமே. Twinkle twinkle little star, ஏசப்பாவின் சூப்பர் ஸ்டார், மின 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 மின்னருமே. 5 ஸ்டாரை விட ரொம்ப இனிமையானவர், ஷூட்டிங் ஸ்டாரை விட ரொம்ப உறுதியானவர். 5 ஸ்டாரை விட ரொம்ப இனிமையானவர், ஷூட்டிங் ஸ்டாரை விட ரொம்ப உறுதியானவர். மார்னிங் ஸ்டாரை விட ரொம்ப பிரைட்டானவர். ஸ்டார் ஃபிஷ்ஷ போல அவரை ஒட்டிக்கிட்டார், குட்டி ஸ்டாரை பெரிய ஸ்டாரை மாற்றிடுவார். ஸ்டார் ஃபிஷ்ஷ போல அவரை ஒட்டிக்கிட்டார், குட்டி ஸ்டாரை பெரிய ஸ்டாரை மாற்றிடுவார். Twinkle twinkle little star, ஏசப்பாவின் சூப்பர் ஸ்டார், மின 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 மின்னருமே. Twinkle twinkle little star, ஏசப்பாவின் சூப்பர் ஸ்டார், மின 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 மின்னருமே. கிளாஸ் ரெடி பொன்னை பண்ணிக்கோங்க. சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம். நீதிமொழிகள் 16:16. கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. சங்கீதம் 26:1. கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. மீகா 2:13. இன்னைக்கு விபிஎஸ்ல 2025 ஸ்டார் நாங்கள் ஒருத்தர் அனௌன்ஸ் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கோம். நீங்களே கெஸ் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன் யார் 2025 ஸ்டார் என்ன. விபிஎஸ்
தெரியுமா தெரியாதா? ட்விங்கிள் ட்விங்கிள் பாடு. சொடக்கு போட்டு சொல்லி ஜெயிப்பேன், வெற்றியை எனதாக்குவேன். சொடக்கு போட்டு சொல்லி ஜெயிப்பேன், வெற்றியை எனதாக்குவேன். சாத்தா பேஷா காமி பிகு தானே போல தாப்பட நானும் வருவேன். தாப்பா பேஷா காமி பிகு தானே போல தாப்பட நானும் சொல்லிப்பேன். சொல்லி ஜெயிப்பேன், வெற்றியை எனதாக்குவேன். சிக்கன் கறி காய்கறி மரங்கறி போதுமே, சிக்கன் கறி மட்டன் கறி வேண்டாமே, காய்கறி மரங்கறி போதுமே. ராஜபச்சல நோ நோ நோ, ராஜபச்சல நோ நோ நோ, ராஜபச்சல நோ நோ நோ, ராஜபச்சல நோ நோ. வெற்றியை ஃபார்முலா இருந்தாலே, வெற்றியை ஃபார்முலா இருந்தாலே, சொடக்கு போட்டு சொல்லி ஜெயிப்பேன், வெற்றியை எனதாக்குவேன். சொடக்கு போட்டு சொல்லி ஜெயிப்பேன், வெற்றியை எனதாக்குவேன். சரி, ரியா மனப்பாட வசனம். ரியா. கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் நான் கல்லடலை. சங்கீதம் 26:1. படிப்பிலே வெற்றி, தொழிலே வெற்றி, பல தடைகளை தாண்டி வெற்றி, குறைகளை மத்தியில் வெற்றி, சாத்தானை ஜெயித்து வெற்றி, ஒற்றுமையே வெற்றி. வெரி குட். கிளாப் பண்ணலாமா? அஸ்வின் வசனம். ஞானம் கேடகம், திரவமும் கேடகம், ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை தரும், இதுவே அறிவின் மேன்மை. பிரசங்கி 7:12. நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும். சங்கீதம் 13:9. எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. சங்கீதம் 9:18. இயேசு தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். மத்தேயு 8:17. நான் உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. சங்கீதம் 119:105. வெரி குட். ஒரு ஊரில் இங்கிலாண்டில் ஜோசப்னு ஒரு அங்கிள் இருந்தாங்க. அந்த ஜோசப் அங்கிள் வந்து ஒரு டீமுக்கு லீடராக இருந்தார் இங்கிலாண்டில். அந்த இங்கிலாண்டில் வந்து அவங்க எல்லாருமே ஒரு நாள் வந்து பட்டணத்துக்கு போனோம். அங்கே அவங்க போயிட்டுருக்கும் போது எதிரில் ஒரு பெரிய கோட்டை இருந்துச்சு. அந்த கோட்டையை அவங்க இப்போ தாண்டி போகணும். அதுக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இப்போ எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போது அந்த ஜோசப் அங்கிள் சொன்னார், 2 பேரை கூப்பிட்டு, நீங்கள் அங்கே என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் பார்த்துட்டு வருவீங்களான்னு கேட்கும் போது அவங்க 2 பேரும் போனாங்க. அப்போ ஒரு ஆன்ட்டி வீட்டுக்கு கதவை தட்டினாங்க. அவங்க அந்த ஆன்ட்டி வந்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கும் போது இப்படி ஜோசப் அங்கிள் கேட்டாருன்னு சொல்லும் போது அவங்களும் எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. உடனே வந்து அந்த 2 பேரும் ஜோசப் அங்கிள்கிட்ட இதை சொன்னோன்னே ஜோசப் அங்கிளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே வந்து அவர் போயிட்டு இருக்கும் போது அவர் முன்னாடி ஏசப்பா வந்து நின்னார். உடனே அவர் முட்டிக்கால் விட்டு, எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பான்னு கேட்டார். எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும்னு சொல்லிட்டு ஏசப்பா வந்து அவர்கிட்ட கொஞ்சம் ரகசியங்களெல்லாம் சொன்னார். உடனே அது வந்து ஜோசப் அங்கிள் வந்து புரிஞ்சுக்கிட்டு அவரோட டீம்கிட்ட போயிட்டு சொன்னார். உடனே வந்து எல்லாருமே நாங்கள் அந்த மாதிரியே பண்ணுறோன்னு சொல்லிட்டு எல்லாருமே போனாங்க. அப்போது ஜோசப் அங்கிள் சொன்னார், நீங்கள் 6 days தொடர்ந்து ஒரு வாட்டி சுற்றணும் அந்த கோட்டையை, சத்தமே போடக்கூடாதுன்னு சொன்னார்.
எதுவாக இருந்தாலும் நீங்கள் பேசவே கூடாதுன்னு சொன்னார். ஆனால் 7வது நாள் மட்டும் நீங்கள் 7 வாட்டி அந்த கோட்டையை சுற்றணும்னு சொன்னார். அதே மாதிரி அவங்க பண்ணாங்க 6 நாள் தொடர்ந்து. 7வது நாளும் அப்படி பண்ணிட்டாங்க. உடனே ஜோசப் அங்கிள் இப்போ நீங்கள் கத்துங்கன்னு சொன்னோன்னே அவங்களாம் கத்துனாங்க. உடனே வந்து அந்த கோட்டை வந்து ஆட ஆரம்பிச்சிருச்சு. உடனே அது அப்படியே உடஞ்சி விழுந்துருச்சு. உடனே அவங்க அந்த ஆன்ட்டியும் காப்பாற்றி அங்கேருந்து போயிட்டாங்க. சரி, கதையில் வந்து அந்த அங்கிள் பேர் ஜோசப் இல்லை, ஜோஷ்வா. படிப்பில் வெற்றி, தோல்வியின் வெற்றி, தடைகளை தாண்டி வெற்றி, குறைகள் மத்தியில் வெற்றி, சாத்தானை ஜெயிச்ச வெற்றி, ஒற்றுமையில் வெற்றி. ஞானக்கேடகம் ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை தரும், இதுவே அறிவின் மேன்மை. பிரசங்கி 7:12. நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன், உம்முடைய இரட்சிப்பினால் என் இதயம் களி கூறும். சங்கீதம் 13:5. எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை. சங்கீதம் 9:18. இயேசு தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய நோய்களை சுமந்தார். மத்தேயு 8:17. சங்கீதம் 19:105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைகளுக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. சங்கீதம் 133:1. இதோ சகோதரர் ஒருமிட்டு வாசம் பண்ணுகிறது. எத்தனை உண்மையும் எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. நாள் அடுத்த ஷேரன் ரெடி ஆகும். ராஜா தன் உணவை இஸ்ரவேலின் தகுதியான சில வாலிபர்களுக்கு கொடுத்தான். தானியேலும் அவன் 3 நண்பர்களும் அந்த உணவு வேண்டாம் என்று சொன்னார்கள். அஸ்பெனாசிடம் சொன்னார்கள். 10 நாட்கள் வெறும் மரம் கறி பருப்பு சாப்பிட்டார்கள். 10 நாட்கள் முடிவில் ராஜாவின் உணவை சாப்பிட்டவர்களை விட 4 நண்பர்களும் அழகாக இருந்தார்கள். தாவீதும் அவன் மனுஷனாரும் சிக்லாக்கை விட்டு சென்ற போது அமலேக்கியர் அங்கே வந்து கொள்ளையடித்து அக்கினியால் சுட்டெரித்தார்கள். தாவீது கர்த்தரிடத்தில் கேட்டபோது, நான் அவர்களை திருப்பி கொண்டு வரவா என்று கேட்டான். கர்த்தர், நீ போகிற வழியில் ஒரு எகிப்தியன் அவனுக்கு சாப்பிட கொடுத்தார்கள். சாப்பிட்டு அமலேக்கியை முறியடித்து அவர்கள் கொள்ளையடித்த சகலவற்றையும் திருப்பி கொண்டு வந்தார்கள். இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருக்கு விரோதமாக தப்பு செஞ்சனால தேவன் வந்து மீதியானர் கையில் வந்து இஸ்ரவேலை ஒப்பு கொடுத்தாரு. அதனால் வந்து இஸ்ரவேல் மக்கள் வந்து குகைகளிலும் காடுகளிலும் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா மீதியானியர் வந்து இஸ்ரவேல் மக்களோட வயல் நிலங்களை அழிச்சு போட்டு, அப்போ கிதியோன் மட்டும் வந்து தைரியமாக கோதுமையை போரடித்து கொண்டிருந்தான். கர்த்தரோட தூதன் வந்து கிதியோன் கிட்ட வந்து, உனக்கு இருக்க பலத்தோடு நீ வந்து இஸ்ரவேல் மக்களை நீ தான் காப்பாற்றணும்னு சொல்லுவார். அப்போ வந்து கிதியோன், நான் வந்து மனாசே ஃபேமிலியிலே ரொம்ப குட்டி, என்னால் எப்படி பண்ண முடியும்னு கேட்பான். அதுக்கு வந்து கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவான். அப்போ கிதியோன் வந்து 300 பேரை தேர்ந்தெடுத்து 3 பகுதியாக அவங்கள பிரித்து எக்காலம் தீவட்டி பானைகளை கொடுத்து நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது எக்காலமை ஊதி பானைகளை உடைப்பாங்க. அதனால் அதுக்கப்புறமா மீதியானியர் வந்து அவங்கள பார்த்து பயந்து கத்தி ஓடுவாங்க. நெக்ஸ்ட்டு கதை வந்து சிம்சோன் வந்து ஒரு நாளைக்கு திம்னாத்துக்கு போகிற வழியில் வந்து ஒரு சிங்கம் பார்ப்பான். சிங்கத்தை பார்த்து அது வந்து அவனை அடிக்க வருதுன்னு நினச்சி கர்த்தரோட ஆவி அவன் மேலே இறங்கினால
ஆடை மாதிரி சிங்கத்தை கிழிச்சு போடுவான். கிழிச்சு திம்னாத்துக்கு போயிட்டு வந்து பார்த்தப்போ சிங்கத்துலேருந்து உடல்ல இருந்து ஒரு தேன் இருக்கும், அதை எடுத்து சாப்பிடுவான். சாத்தானை ஜெயித்த வெற்றி. இயேசு சாத்தானிடம் 3 சோதனை கொடுத்தான். முதல் சோதனை, சாத்தான் இயேசுவிடம் 3 சோதனை கொடுத்தான். முதல் சோதனை, கற்களை அப்பமாக மாக்கி சாப்பிடு சொன்னான். அதற்கு இயேசு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்றான். இரண்டாம் சோதனை, இயேசுவை உப்பருகே மேல் நிறுத்தி இங்கிருந்து குதி, உமக்காக தம்முடைய தூதர்கள் கட்டளையிடுவான் என்றான். அதற்கு இயேசு, தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராயிருப்பாயாக என்றான். மூன்றாம் சோதனை, நீர் என்னை பணிந்து கொண்டால் சகல ராஜ்யங்களையும் உமக்கு தருவேன் என்றான். அதற்கு இயேசு, அப்பாலே போ சாத்தானே, என் தேவனாகிய கர்த்தரை மட்டும் பணிந்து கொள், அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்றான். ஒற்றுமையில் வெற்றி. இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோ பட்டணத்தை பிடிக்க சென்றார்கள். அந்த பட்டணத்தை சுற்றி மதில் இருந்தது. அந்த மதிலை தாண்டி செல்ல கர்த்தர் அவர்களுக்கு காரியத்தை சொன்னார். அந்த 6 நாட்கள் அந்த பட்டணத்தை அமைதியாக சுற்றி வர சொன்னார். 7 நாட்கள் அந்த பட்டணத்தை சுற்றி வர சொன்னார். 6 முறை அந்த பட்டணத்தை அமைதியாக சுற்றி வர சொன்னார். கடைசி ஒரு முறை சத்தமோடும் ஆர்ப்பரிப்போடும் சுற்றி வர சொன்னார். அப்பொழுது அந்த மதில் இடிந்து விழுந்தது. நாள் 1. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 21:31. அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விலகுவேன். யோபு 23:10. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிலிப்பியர் 4:13. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:28. பிசாசானவன் அவரை நோக்கி அவரை விட்டு விலகி போனான். மத்தேயு 4:11. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. சங்கீதம் 133:1. ஊரு பேரு தெரியாம வாழ்ந்து வந்தேங்க, ஒரு ஓரத்துல உட்காந்து பாடி வந்தேங்க. ஊரு பேரு தெரியாம வாழ்ந்து வந்தேங்க, ஒரு ஓரத்துல உட்காந்து பாடி வந்தேங்க. ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு வாழ்ந்து வந்தேங்க, ஆண்டவரை உள்ளத்துல தாங்கி வந்தேங்க. ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு வாழ்ந்து வந்தேங்க, ஆண்டவரை உள்ளத்துல தாங்கி வந்தேங்க. உள்ளுக்குள்ள யாரு கொஞ்சம் செக் பண்ணி பாரு, ஏசு இருந்தா ஜோரு, அவன் நம்ம சூப்பர் ஸ்டாரு. உள்ளுக்குள்ள யாரு கொஞ்சம் செக் பண்ணி பாரு, ஏசு இருந்தா ஜோரு, அவன் நம்ம சூப்பர் ஸ்டாரு. அடையாளம் இல்லைன்னு கவலை இல்ல, ஆண்டவர் பார்வையில செல்ல பிள்ளை. அடையாளம் இல்லைன்னு கவலை இல்ல, ஆண்டவர் பார்வையில செல்ல பிள்ளை. ஒன்னும் இல்ல நானும் இப்போ ராஜாவான, சிங்க கரடி கோலியாத தேவத்தோன. ஒன்னும் இல்ல நானும் இப்போ ராஜாவான, சிங்க கரடி கோலியாத தேவத்தோன. உள்ளுக்குள்ள யாரு கொஞ்சம் செக் பண்ணி பாரு, ஏசு இருந்தா ஜோரு, அவன் நம்ம சூப்பர் ஸ்டாரு. உள்ளுக்குள்ள யாரு கொஞ்சம் செக் பண்ணி பாரு, ஏசு இருந்தா ஜோரு, அவன் நம்ம சூப்பர் ஸ்டாரு. வெரி குட், கிளாப் பண்ணலாமா? சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம். வெள்ளியை சம்பாதிப்பதிலும் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை. நீதிமொழிகள் 16:16. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வல்லமையுள்ள கர்த்தர் யார்? உம்முடைய உண்மை சூழ்ந்திருக்கிறது. சங்கீதம் 89:8. அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள், அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். மீகா 2:13. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கின்றீர். சங்கீதம் 3:3. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணிய உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தெரிந்து கொள்ளுங்கள். எபேசியர் 6:11.
அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையும் கற்றுக் கொடுக்க ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பெனாசுக்கு கற்பித்தார். தானியேல் 1:4. விபிஎஸ் கருப்பொருள் வெற்றி. நாள் 1. படிப்பிலே வெற்றி. பொன்னை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம். வெள்ளியை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை. நீதிமொழிகள் 16:16. நாள் 2. தோல்வியில் வெற்றி. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வல்லமை உள்ள கர்த்தர் யார்? உம்முடைய உண்மை உன்னை சுயந்து நிற்கிறது. சங்கீதம் 89:8. நாள் 3. தோல்வியில் தடைகளை தாண்டி வெற்றி. அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். மீகா 2:13. நாள் 4. குறைகள் மத்தியில் வெற்றி. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறேன். சங்கீதம் 3:3. நாள் 5. சாத்தானை ஜெயித்து வெற்றி. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். எபேசியர் 6:11. பொன்னை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம். வெள்ளியை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை. நீதிமொழிகள் 16:16. சேவர்களின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வல்லமை உள்ள தேவன் யார்? உம்முடைய உண்மை உன்னை சூழ்ந்திருக்கிறது. சங்கீதம் 3:3. நாள் 1. படிப்பில் வெற்றி. நாள் 2. தோல்வியில் வெற்றி. நாள் 3. தடைகள் நீக்கி வெற்றி. நாள் 4. குறைகள் மத்தியில் வெற்றி. நாள் 5. சாத்தான் ஜெயித்த வெற்றி. நாள் 6. ஒற்றுமை வெற்றி. பொன்னை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம். வெள்ளியை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை. நீதிமொழிகள் 16:16. ஆனாலும் கர்த்தாவே, நீ என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறமா இருக்கிறீர். சங்கீதம் 3:3. ஆனந்த பொங்குதே என்னுள்ள பொங்குதே, குபேர கழுத குட்டி நானே. இயேசுவை என்னே வேண்டும் என்றுதான் சந்தோஷமாய் குதியாட்டம் போட்டேனே. ஆனந்தம் பொங்குதே என்னுள்ளம் பொங்குதே, குபேர கழுத குட்டி நானே. இயேசுவே என்னே வேண்டும் என்றுதான் சந்தோஷமாய் குதியாட்டம் போட்டேனே. முதுகில் சுமங்கும் எனக்கு எத்தனை பெருமை. முதுகில் சுமங்கும் எனக்கு எத்தனை பெருமை. உள்ளத்திலே இடம் கொடுத்தா எத்தனை மேன்மை. உள்ளத்திலே இடம் கொடுத்தா எத்தனை மேன்மை. ஆனந்தம் பொங்குதே என்னுள்ளம் பொங்குதே, குபேர கழுத குட்டி நானே. இயேசுவே என்னே வேண்டும் என்றுதான் சந்தோஷமாய் குதியாட்டம் போட்டேனே. வெரி குட். கிளாப் பண்ணிடலாமா? அடுத்தது வசனம் தலைப்பு எல்லாம் சொல்லிட்டு போயிடுங்க. விபிஎஸ் கருப்பொருள் வெற்றி. முதல் நாள் படிப்பில் வெற்றி. 2ஆம் நாள் தோல்வியில் வெற்றி. 3ஆம் நாள் தடைகளை தாண்டிய வெற்றி. 4ஆம் நாள் குறைகள் மத்தியில் வெற்றி. 5ஆம் நாள் சாத்தானை ஜெயித்த வெற்றி. 6ஆம் நாள் ஒற்றுமையில் வெற்றி. பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம். வெள்ளியை சம்பாதிப்பதிலும் புத்தியை சம்பாதிப்பதிலும் எவ்வளவு மேன்மை. நீதிமொழிகள் 16:16. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வல்லமை உடைய கர்த்தர், உம்முடைய உண்மை உன்னை சூழ்ந்திருக்கும். சங்கீதம் 79:8. அவர்கள் தடைகளை நீக்கி வாசலாக பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். மீகா 2:13. ஆனாலும் கர்த்தாவே, நீ என் கேடகமும் என் மகிமையும். ஆனாலும் கர்த்தாவே, நீ என் கேடகமும் என் மகிமையும் என் தலையையும் உயர்த்துகிறமா இருக்கிறீர். ஆனாலும் கர்த்தாவே, நீ என் கேடகமும் என் மகிமையும் என் தலையையும் உயர்த்துகிறமா இருக்கிறீர். சங்கீதம் 3:3. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க
திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்துடன் தரித்து கொள்வான். எபேசியர் 6:11. இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எவ்வளவு இன்பமும் எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. சங்கீதம் 131. ஓகே. முதலாம் நாள் படிப்பிலே வெற்றி, இரண்டாம் நாள் தோல்வியிலே வெற்றி, மூன்றாம் நாள் தடைகளை தாண்டி வெற்றி, நான்காம் நாள் குறைகளின் மத்தியில் வெற்றி, ஐந்தாம் நாள் சாத்தானை ஜெயித்து வெற்றி, ஆறாம் நாள் லோகேஷ் ஒற்றுமையே வெற்றி. ஞானம் கேடகம் திரவியம் கேடகம். நல்லா வச்சு சொல்டா. சொல்லு. ஞானம் கேடகம் திரவியம் கேடகம். ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை தரும், இதுவே அறிவின் மேன்மை. பிரசங்கியா 7:12. நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன். என் இருதயம் உம்முடைய ரட்சிப்பினால் களி கூறும். தேவசத்தம் புறக்கணிக்கலாமா? கீழ்ப்படியாம நீ போனதால மீன் வாயில நீ மாட்டிக்கிட்ட. யோனாமம்மா எங்க போற மாமா? தேவசத்தம் புறக்கணிக்கலாமா? கீழ்ப்படியாம நீ போனதால மீன் வாயில நீ மாட்டிக்கிட்ட. ஏசப்பா சொல்லுறத கேட்கலனா மாட்டிக்கிட்டு முழிக்கணுமே தம்பி தங்கா. ஏசப்பா சொல்லுறத கேட்கலனா மாட்டிக்கிட்டு முழிக்கணுமே தம்பி தங்கா. கீழ்ப்படிந்து அவசித்தம் செய்திடு, வாழ்க்கை முழுவதும் சந்தோஷம். கீழ்ப்படிந்து அவசித்தம் செய்திடு, வாழ்க்கை முழுவதும் கொண்டாட்டம். யோனாமம்மா எங்க போற மாமா? தேவசத்தம் புறக்கணிக்கலாமா? கீழ்ப்படியாம நீ போனதால மீன் வாயில நீ மாட்டிக்கிட்ட. இயேசு தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். மத்தேயு 8:18. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் நான் போயிட பாதைக்கு வெளிச்சமாக இருக்கும். 119, 105. இவ்வளோ நேரம் பிள்ளைங்க பண்ணதெல்லாம் பார்த்தீங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா டீச்சர்ஸ் உங்களுக்கு ஒரு ஸ்கிட் பண்ணி காட்ட போகிறாங்க. பாடிப்பிலே வெட்டி, பாடிப்பிலே வெட்டி. ஐயோ ஒன்றுமே மண்டையில் ஏற மாட்டேங்குது. தப்பு தப்பாக வாசிக்கிறேனா கரெக்டாக வாசிக்கிறேனா? பாடிப்பிலே வெட்டி, பாடிப்பிலே வெட்டி. சே, இந்த பாடத்தை யாருக்கு அப்பா கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. எப்போ பார்த்தாலும் எக்ஸாமு ஸ்கூலு. ஐயோ ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. யார் இப்போ இந்த எக்ஸாமை கண்டுபிடிச்சது? யார்? போனை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம். என்னடி படிச்சிட்டு இருக்கிற நீ தமிழா படிக்கிற? உனக்கு எத்தனை தடவை சொல்லி கொடுத்தாலும் உனக்கு படிப்பு மட்டும் ஏறவே மாட்டேங்குது. போனை சம்பாதிப்பல் இதிலும் நனத்தை சம்பாதிப்பது எவ்வளோ? பொன்னை சம்பாதிப்பதிலும். பா, என்ன தமிழ படிக்கிற? தமிழை கொலை பண்ற நீ. நல்லா மினுக்கிட்டு வர்றதுக்கு மட்டும் நல்லா தெரியுது. தமிழ் படிக்க ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. படை ஒழுங்கா படை. எங்க மிஸ் இப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. உங்க மிஸ் போனை சம்பாதிப்பதிலும் அப்படின்னு. தொணக்கால் இருக்கு, சேர்த்து படி. போ நெய் போனை அப்படியே படி. என்னத்தையும் படிக்கிற? ஒழுங்கா படி. பைபிளை படிச்சாதானே முதல்ல. வாங்க. போனை
பூனை 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 சம்பாதி. பூனை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு ஊத்தமம். ஒழுங்கா நிறுத்தி வாசியம்மா. இன்னை பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை. ஞானமணி சிஸ்டர், உங்களை சம்பாதிக்கணுமா? பரவாயில்லையே, அதையாவது ஒழுங்கா படிச்சிருக்கிய. எவ்வளவு உத்தமம். வெள்ளியை சம்பாதிப்பதிலும் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை. கரெக்டா? உனக்கு சுட்டு போட்டாலும் படிப்பு வராது. வேதத்தை நல்லா வாசிக்கணும், நல்ல கடவுளத்தில் ஜெபம் பண்ணிட்டு படி. இப்போ ஒழுங்கா படிப்ப ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு, முட்டிப்படு. ஏசப்பா, நான் நல்லா படிக்கணும், தப்பு தப்பா வாசித்துட்டு இருக்கேன். இந்த ஞானமணி வேறப்பா இடையில வந்துட்டு போறா, எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏசப்பா, நான் நல்லா படிக்கணும். பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம். வெள்ளியை சம்பாதிப்பதிலும் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை. படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? என்ன மாதிரி தப்பு தப்பா வாசிக்கணுமா? படிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணிட்டு படிச்சா என்ன பண்ணலாம்? நல்லா படிக்கலாம். சரியா? அப்பதான் படிப்புல ஒரு வெற்றி கிடைக்கும். கிளாப் பண்ணிடலாமா? சரி, இன்னொரு ஸ்கிட் ரெடி பண்ணாங்க, ஆனால் டைம் இல்லை, அதனால நம்ம முடிச்சிடலாம். டீச்சர்ஸ் எல்லாம் முன்னாடி வந்துருங்க. டீச்சர்ஸ். எழுப்பிடுவோம், தேசத்தை கலக்கிடுவோம், புறப்படு. இறுதியாக எல்லோருக்கும் இயேசுநாமம் சொல்லிடுவோம், புறப்படு. சேனைகளாய் எழும்பிடுவோம், தேசத்தை கலக்கிடுவோம், புறப்படு. இந்தியாவின் எல்லையெங்கும் இயேசுநாமம் சொல்லிடுவோம், புறப்படு. புறப்படு, புறப்படு. தேசத்தை கலக்கிடுவோம், புறப்படு. புறப்படு, புறப்படு. தேசத்தை கலக்கிடுவோம், புறப்படு. சேனைகளாய் எழும்பிடுவோம், தேசத்தை கலக்கிடுவோம், புறப்படு. தேசியாவின் எல்லையெங்கும் இயேசு நாமம் சொல்லிடுவோம், புறப்படு. சேனைகளாய் எழும்பிடுவோம், தேசத்தை கலக்கிடுவோம், புறப்படு. இந்தியாவின் எல்லையெங்கும் இயேசு நாமம் சொல்லிடுவோம், புறப்படு. புறப்படுவோம், புறப்படுவோம். தேசத்தை கலக்கிடுவோம், புறப்படு. புறப்பட்டோம், புறப்பட்டோம். தேசத்தை கலக்கிடவே புறப்பட்டோம். விபஸ் 2025 ஆர்கனைஸ் பண்ணதான சர்ச் ஆஃப் காட் 1000 லைட்ஸ் இருக்கிறதான எல்லா விசுவாசிகளுக்காக, டீச்சர்ஸ்க்காக, வாலண்டியர்ஸ்க்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கும்படியாக பிள்ளைகளுக்காக அந்த டீச்சர்ஸ், வாலண்டியர்ஸ், இந்த கோஆர்டினேட்டர்ஸ், ஒருங்கிணைப்பாளருக்கும் ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சுருக்குறோம். அது இப்போ பேர் வாசித்து கொடுக்கப்படும். கவனிச்சுடுங்க பிள்ளைங்க. ஆல் சில்ட்ரன் லிசன் டு மீ கேர்ஃபுல்லி. நீங்கள் முடித்தோடனே உங்களுக்கு எல்லாம் நல்ல சாப்பாடு கொடுப்பாங்க. சாப்பிட்டுட்டு உங்கள் டீச்சர்கிட்ட ப்ரைஸை வாங்கிட்டு போயிருங்க. சரி. அதாவது வாலண்டியர்ஸ் மேலே வெயிலில் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலை செஞ்சதுனால அவங்களுக்கு ஒரு 5 பேருக்கு நம்ம தனியாக கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கோம். அவர்களுக்கு பரிசு வழங்கும்படியாக பிரதர் நேசமணி அவர்களை அழைக்கிறேன். சிஸ்டர் பிரமீளா, சிஸ்டர் ஸ்டெல்லா, சிஸ்டர் சிவகாமி, சிஸ்டர் லதா, இம்மானுவேல். சிஸ்டர் பிரமீளா, சிஸ்டர் ஸ்டெல்லா ராஜேந்திரன். இந்த கிஃப்ட் சும்மா உங்களை ஹானர் பண்ணுறதுக்கு தான், நீங்கள் செஞ்ச வேலைக்கு இது ஈடாகாது. சிஸ்டர் சிவகாமி,
சிஸ்டர் லதா வாங்கிட்டீங்க. இம்மானுவேல் சிஸ்டர் சிவகாமி. இம்மானுவேல். அடுத்ததாக பரிசு வழங்கும்படியாக பிரதர் ராஜேந்திரன் அவர்களை அழைக்கிறேன். தேங்க்யூ அங்கிள். பிரதர் வெற்றி செல்வம், பிரதர் கேப்ரியல், ஜோஷுவா, ஜான், ஜான். சிஸ்டர் நிம்மி இருக்காங்களா? நிம்மி. பவித்ரா, பவித்ரா. ஓகே, தேங்க்யூ. அடுத்ததாக இனி வாலண்டியர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு நாங்கள் வச்சுருக்கோம், அப்புறமா கொடுக்குறோம். இப்போ டீச்சர்ஸ் கொடுத்துட்றோம். சிஸ்டர் ரத்னபாய் டீச்சர்ஸ்க்கு பரிசு வழங்கும்படியாக பாஸ்டர் அவர்களை அழைக்கிறேன். இப்படி அங்கே கொண்டு போக சொல்லுங்க. சிஸ்டர் ஞானமணி, கிளாப் பண்ணலாமா? சிஸ்டர் ஞானமணி, சிஸ்டர் ஷீபா, ஷெரின், அது வாங்க. ஷெரின், சிஸ்டர் தங்கமணி, சிஸ்டர் நமிதா, ஏஞ்சல் வாங்கிடுவா, நமிதா சிஸ்டர் பதிலா ஏஞ்சல். சிஸ்டர் கலை, சிஸ்டர் சுபாலா, சிஸ்டர் கலை, சிஸ்டர் சுபாலா, சிஸ்டர் இருதை மேரி, சோனா. சோனா. அடுத்து பாஸ்டருக்கு பரிசு வழங்கும்படியாக பிரதர் நேசமணி அவர்கள். பெருசு பெருசு. பாஸ்டர். ஓகே, தேங்க்யூ. அடுத்து பாஸ்டர் அம்மா.
ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரலோக தேவனே, இந்த நாளில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானமுமாக இந்த வருடத்தினுடைய பிபிஎஸ் ஊழியங்களை செய்து முடிக்க கர்த்தர் கிருபை செய்தபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஊழியங்களிலே தேவனுடைய அனுகிரகம் எங்களுக்கு இருந்தபடினால் உமக்கு நன்றி. சமாதானம் உண்டாயிருந்தபடினால் உமக்கு நன்றி. தகப்பனே, இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் உமது ஊழியத்தை நாங்கள் செய்திருக்கிறோம். இந்த ஊழியம் வீணாய் போகக்கூடாது. இந்த பிள்ளைகள் கர்த்தரை அறிகிற அறிவில் இந்த பிள்ளைகள் வர நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிய கிருபை செய்யுங்க. இந்த பிள்ளைகளுடைய பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்படட்டும். இந்த இடத்துல இந்த ஊழியங்களை செய்த விசுவாச குடும்பத்தார் ஒவ்வொருவருடைய பிரயாசங்களுக்குரிய பலன்களை நீர் அவர்களுக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவர், இன்றைக்கு சிறப்பான உணவை ஆயத்தப்படுத்தி இருக்கிற பிரதர் செந்தில் முருகன் அவருடைய குடும்பத்திற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோக தேவனே, இந்த உணவை அவர்கள் ஆயத்தப்படுத்தி கொடுத்ததற்குரிய எல்லா பிரதிபலன்களையும் அவர்களுக்கு கட்டளையிடுவீராக. ஆமேன். இந்த 7 நாட்களுடைய ஆமேன் விபிஎஸ்னுடைய உணவு தேவைகள், மெட்டீரியல் தேவைகள் மற்றும் ஒவ்வொரு நாள் உணவு மற்றும் ஆண்டவரே இந்த கூல்ட்ரிங்க்ஸ் போன்றவைகள் எல்லாம் வாங்கி கொடுப்பதற்கு உதவி செய்த ஆண்டவரே, பண காணிக்கைகளை கொடுத்து உதவி செய்த எல்லா தேவ பிள்ளைகளையும் நாங்கள் உமக்கு முன்பாக நாங்கள் கொண்டு வருகிறோம். ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கு பிரதிபலன்களை கட்டளையிடுவீராக. ஆசீர்வதி. உணவை திருப்தியாக நாங்கள் புசித்து சமாதானத்தோடு செல்ல கிருபை செய்யும். துதி கனமை மேலாமைக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் விசுவாச குடும்பங்களோடும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை மட்டும் நிலைத்திருந்து பாதுகாப்பதாக. ஆமென். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.